ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய பொங்கல் பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய சேனல் சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று மகிழ்ச்சி பொங்கிட, ஆனந்தம் பொங்கிட, ஆரோக்கியம் நிறைந்திட, செல்வ வளம் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த உத்தராயண காலம் உங்களுக்கு சிறப்பாக துவங்கட்டும் என எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடந்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 1ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:34க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 4:40 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 5:11 வரை வைத்திருத்தி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இன்று அதிகாலை 4:40 வரை பவம், பின்பு மாலை 4:32 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 11:24 வரை கேட்டை, பின்பு மூலம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண், ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. காலை 11:24 வரை கேட்ட நட்சத்திரம். பிறகு 11:25 முதல் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான பண்டிகை சபரிமலையில் ஸ்ரீ மகர ஜோதி தரிசனம். சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் முத்து பல்லக்கில் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ துர்கா தேவியை வழிபட தடைகள் எல்லாம் விலகும். விரதாதி விசேஷங்கள் கரிநாள் மற்றும் தைப்பொங்கல். பொங்கல் வைப்பதற்கான நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையிலான நேரத்தில் பொங்கல் வைக்கலாம். அந்த நேரத்தில் பொங்கல் வைக்க முடியாதவர்கள் மற்றொரு நேரமான காலை 10:30 முதல் 11:30 வரையிலான நேரத்திலும் பொங்கல் வைத்து வழிபடலாம். காலை 8 முதல் 9 மணி வரை என்பது சுக்கிர பகவானுக்கான ஹோரை. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? செடி கொடி மரம் நடுவதற்கு உகந்த நாள். கட்டிட மதில் சுவர் கட்டுவதற்கு ஏற்ற நாள். புதிய உணவுகளை உண்ணுவதற்கு சாதகமான நாள். விவசாய பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மதியம் 12:10 முதல் 1:54 வரை மேஷ லக்னம். 1:55 முதல் 3:56 வரை ரிஷப லக்னம். மாலை 3:57 முதல் 6:08 வரை மிதுன லக்னம். 6:09 முதல் 8:16 வரை கடக லக்னம்.
8:17 முதல் 10:18 வரை சிம்ம லக்னம். 10:19 முதல் 12:18 வரை கன்னி லக்னம். 12:19 முதல் 2:24 வரை துலாம் லக்னம். 2:25 முதல் காலை 4:35 வரை விருச்சக லக்னம். 4:36 முதல் 6:46 வரை தனுசு லக்னம். 6:47 முதல் 8:41 வரை மகர லக்னம். காலை 8:42 முதல் 10:24 வரை கும்ப லக்னம். 10:25 முதல் 12:05 வரை மீன லக்னம். செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், உடல் உபாதைகள் அகலும், ஆரோக்கியம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவான் வீரிய தைரியத்திற்குண்டான அதிபதியாவார், பூமி காரகன். ஆக ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனதார வழிபட்டு சொல்லுங்கள். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளனும் க்ஷேமங்களும் லாபங்களும் நிறைந்தே இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற நம்முடைய சேனல் சார்பாக பிரார்த்திக்கிறோம். தித்திக்கும் தைப்பொங்கல் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கட்டும், ஆரோக்கியம் மேம்படட்டும், எண்ணிய காரியங்கள் இந்த உத்தராயண காலத்தில் சிறப்புற நடக்கட்டும். வாழ்க வளமோடு. இந்த நாள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் முழுமையாக விரிவாக விளக்கமாக அறிந்து கொள்ளலாம். அயனங்கள் மாறி இருக்கிறது. இது நாள் வரையில் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன காலம். இந்த தை மாதம் 1ஆம் தேதி முதல் உத்தராயண காலம். தை பிறந்தால் வழி பிறக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல வழி பிறக்கட்டும், ஒளி வீசட்டும். செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. உங்களுடைய ராசிக்குண்டான அதிபதிக்குண்டான நாள் செவ்வாய்க்கிழமை, அங்காரக பகவான். இந்த நாள் முருகப்பெருமானுக்கு மிக மிக விசேஷமான நாள். இந்த தை மாத பொங்கல் திருநாள் அங்காரக பகவானுடைய நாளில் தொடங்கி இருக்கிறது. இறை வழிபாடு செய்வது பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க செய்யும். காயத்ரி மந்திரத்தை விடாது 27 முறை பாராயணம் செய்வதால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சந்திர பகவான், 4ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, ராசியினுடைய 6வது வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவான், 9ஆம் வீட்டில் புதன் பகவான், 10ஆம் இடம் சூரிய பகவான், லாபத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், விரயத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் பார்க்கலாம். வருமானத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாக மறைந்துவிடும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு உயர்வீர்கள். நிச்சயம் சௌகரியமான விஷயங்கள் நடக்கும். இந்த நாளில் விவசாயமும் விவசாய பெருமக்களும் வேளாண்மை சிறக்க ஸ்ரீ சூரிய பகவானை வழிபடுங்கள். ஸ்ரீ சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆகவே சபரிமலை கஷேத்திரத்தில் மகர விளக்கு ஜோதி தரிசனம் இன்று. மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசித்திருக்கிறார். மகர ராசி என்பது
சனீஸ்வர பகவானுக்கு உண்டான ராசியும் கூட. அந்த அதிபதி அவரே. கும்பத்திற்கும் அதிபதியானவர் சனீஸ்வர பகவான். ஆக இந்த நாள் புதிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், மனதில் ஆசைகள் உதிக்கும். வீடு மனை சம்பந்தமான வேலைகளில் ஆதாயங்கள் இருக்கும். மேஷராசி என்பர்களே, சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் ஸ்தானமான தொழில் ஜீவன பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் கூட. வேலையில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலம். சுய தொழிலை மிக கௌரவமாக கொண்டு செல்வீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நடத்தாத வேலைகளை கூட திருப்தியாக நடத்தக்கூடிய நம்பிக்கை உங்களிடம் வெளிப்படும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே புரிதலும். வீட்டின் தேவைகளை பார்த்து செய்வீர்கள். புதிய பொருட்கள் வாங்குவதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும். இன்றைய நாள் வெளியூர்களுக்கு சென்று உங்களுடைய நேரத்தை செலவழிப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்பமாக இந்த நாளை நீங்கள் செலவழிப்பீர்கள். வீடு மனை சார்ந்த வேலைகளில் ஆதாயம் நிச்சயம் உண்டு. பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வணங்குங்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும். பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலம். உறவினர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். நன்மைகள் விளையும் நாள். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவும் பெற்றோர்களுடைய நல் ஆசி சித்திக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் நாச்சியாருடைய வழிபாடு நல்லது. மனதில் தெளிவுகள் பிறக்கும். சிந்தனைகள் சீராக்கும். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தைரியமாக இருப்பீர்கள். பணப்புழக்கம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். நால்வர் பெருமக்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி அபிஷேக ஆராதனைகள் கண்டு கழிப்பது விசேஷம். ஆதாயம் ஏற்படும். பொருள் வரவு உண்டாகும். லாபம் அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விற்பனைகளில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு, பண உயர்வு இரண்டுமே இருக்கும். இந்த நாள் எல்லா நலனையும் வளமையும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்கள் வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்வில் தித்திக்கும் மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்வில் ஒளி வீசட்டும். எண்ணிய வேலைகள் கைகூடட்டும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பெருகட்டும். தீர்க்க ஆயுளும் ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யங்கள் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கோச்சார ரீதியாக பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தினம், தை மாதத்தினுடைய முதல் நாள். அயனங்கள் மாறும். உத்தராயண காலத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். அதிலும் சூரிய பகவான் இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தவர் இப்பொழுது மகர ராசியான 9ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாக்கிறார். உங்களுடைய சுகஸ்தானத்தின் அதிபதியானவர் பாக்யஸ்தானத்தில் சனி பகவானுடைய வீட்டில் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷப ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை விரிவாக விளக்கமாக அறியலாம். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான், முயற்சி ஸ்தானத்தில்
செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், தசமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் உங்களுடைய அதிபதி சஞ்சாரம் செய்கிறார். லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இன்றைய நாள் ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களில் புரிதல்கள் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு குழப்பம்தான் மிஞ்சும். பொதுவாக அதிகம் பேசக்கூடியவர்கள் நீங்கள். எந்த நேரத்திலும் எந்த ஒரு காலத்திலும் பேச்சினால் பிரச்சனைகள் வராதபடி பார்த்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய சாதகம் நிலை என்ன, பாதக நிலை என்ன என்பதை முழுமையாக அறிந்து செயல்படுங்கள். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் எண்ணியது நிறைவேறும். உங்களோடு இருப்பவர்களால் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி, தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு அந்யுன்யம், புரிதல் உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து கவனித்து வைப்பீர்கள். பொங்கல் பண்டிகை என்பதால் வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உடைமைகள் பாதுகாக்கப்படும். எண்ணியதை திருப்திகரமாக விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். அதிகமான நன்மைகள் பெறக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. கவனித்து செய்ய வேண்டிய விஷயங்களும் இருக்கிறது. இரட்டை தன்மையோடு இருக்கிறது. கவனமாக இருங்கள். யாரிடத்திலும் அதிகமாக பேசி பிரச்சனைகளில் சிக்காதீர்கள். உங்களுடைய பேச்சு சில நேரம் உங்களுக்கு எதிரியாக கூட திரும்பலாம். அன்புகள் நிறைந்த நாள். எல்லோருடைய உறவுகளிடத்திலும் உங்களுக்கு ஒரு சில இணக்கமான நிலைகள் இருக்கும். அன்பு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் உணவு சார்ந்த விஷயங்களிலும் கவனத்தை செலுத்துவது நல்லது. வீட்டில் மன நிம்மதியும், பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை வந்து சேரும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த ஒரு சில பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துவது சிறந்தது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய உரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். நிச்சயம் சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். நன்மைகள் விளையும். எதிர்பார்த்தபடி வெற்றியை கொண்டாடுவீர்கள். வெற்றி கொடி கட்டக்கூடிய அற்புதமான நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். குருவருள் திருவருள் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். அரசு சம்பந்தமான வேலைகளில் புரிதல்கள் இருக்கும். எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல பேரும் புகழும் பெறுவீர்கள். ஆனந்தம், அற்புதங்கள் நிறைந்த நாள். புதியதொரு வேலை வாய்ப்பு உண்டாகி வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை உங்களுடைய நட்சத்திர நாளில் தான் இந்த தை மாதம் பிறக்கிறது. அதிலும் மகர ராசிக்கு சூரிய பகவான் பிரவேசிக்கிறார். உத்தராயண புண்ணிய காலமும் கூட. வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். எல்லோரிடத்திலும் கனிவாக இருப்பது நல்லது. அன்பு பாராட்டுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனித்து செய்வதே நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். க்ஷேமங்கள், லாபங்கள் பெருக்கட்டும். தித்திக்கும் பொங்கல் பொங்கட்டும். மகிழ்ச்சி நிறையட்டும். ஒளி பிரகாசிக்கட்டும். உங்கள் வாழ்வில் எல்லா ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதத்தினுடைய முதல் நாள் உத்தராயண காலம். இந்த உத்தராயண காலம் என்பது மிக விசேஷமானது. அயனங்கள் மாறும். அதே போல இது நாள் வரையில் உங்களுடைய 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்திருந்த சூரிய பகவான் இந்த தை 1ஆம் நாள் முதல் இந்த தை மாதம் முழுவதுமே 8ஆம் வீடான மகர ராசியில் சஞ்சாரம் செய்வார்.
சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, முயற்சி ஸ்தானாதிபதி, இளைய சகோதரத்திற்குண்டான அதிபதி. அவர் அஷ்டமஸ்தானத்தில் மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம், குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி அன்பர்களே, நலம் நிறைந்த நாள் என்று தான் சொல்ல வேண்டும். அவ்வப்பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் மாறலாம். எதையும் அதிகமாக எதிர்பார்க்காதீர்கள், கடமையை செய், பலனை எதிர்பாராது என்றார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. கீதாச்சாரத்தினுடைய வார்த்தைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் செயல்படுங்கள். பொன் பொருள் சார்ந்த விஷயங்களில் கையாளக்கூடிய விதங்களில் நுட்பங்கள் கையாளும் பொழுது மிக மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. நீங்கள் எண்ணிய வேலைகள் இந்த நாள் திருப்தியாகத்தான் நடக்கும். எதற்காகவும் அவசரப்படுவதோ ஆத்திரப்படுவதோ உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. கோப குணங்களை தவிர்த்து விடுங்கள். தற்பெருமை எண்ணங்களை தவிர்ப்பது எப்பொழுதும் நல்லது. இந்த நாள் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. சொல்லக்கூடிய வேலைகளை மிக அழகாக செய்து காட்டுவீர்கள். நீங்கள் யார் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய அமைப்பு உண்டு. தம்பதியர்கள் இருவருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடும். வீட்டில் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது வெளியே செல்பவர்களுக்கும் வேலையிலும் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். இந்த பொங்கல் பண்டிகை நாளில் வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். சுற்றுலா தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நேரத்தை உங்களுடைய குடும்பத்தாரோடு மிக அழகாக நகர்த்துவீர்கள், செலவழிப்பீர்கள். வருமான வசதி வாய்ப்புகள் பெருக்கும். வீட்டிற்கு தேவையான முக்கிய பொருட்களை வாங்குவீர்கள். பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குழந்தைகளுக்கும் சரி, உங்கள் துணைவருக்கும் வேண்டிய பொருட்களை வாங்கி தருவீர்கள். பரிசுகள் கிடைக்கும் நாள். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளோடு நல்ல இணக்கமான சூழல்கள் இருக்கும். வீட்டிலே இருந்து வேலை செய்பவர்களுக்கும் ஆதரவு உண்டாக்கும். உங்கள் அலுவலக வேலைகளை திருப்தியாக பொறுப்பை உணர்ந்து செய்வதால் பண உயர்வு, பதவி உயர்வு வர வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவ மாணவிகள் கல்வி நிலைகளில் சாதகமான சூழல் இருக்கும். அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி செல்ல எழுதக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு நல்ல சாதகமான நல்ல முடிவுகளை தரும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களிலும் கேளிக்கை சார்ந்த விஷயங்களிலும் கவனத்தை செலுத்துவீர்கள். வேலை விஷயமாக வெளியூர் பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். எதிர்பார்த்தபடி பண வரவு உண்டாகும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாள், அதிர்ஷ்டகரமான நாள். விரும்பிய இடத்திலிருந்து பணம் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றகரமான நாள். நன்மைகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு உகந்த நாள். 3 முதல் 4:30 வரையிலான ராகு கால நேரத்தில் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மை உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் கிட்டும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. பயணங்கள் கைகூடும். ஆதாயங்கள் இருக்கும். நிம்மதி நிறைந்த நாள். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள்.
எல்லா நலனும் வளமும் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். எண்ணிய காரியங்கள் சிறக்கட்டும், ஒளி தீபம் பெறட்டும், வாழ்க்கை நல்ல விதமாக பயணிக்கட்டும், ஆரோக்கியம் சிறக்கட்டும். இந்த நாள் உங்களுடைய வாழ்வில் எல்லா மகிழ்ச்சிகளையும் கொண்டு வரட்டும் என நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை இன்றைய ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் அறியலாம். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், கேத்து பகவான் 3ஆம் வீட்டில், ராசியினுடைய 6ஆம் இடம் ருணரோக சத்ருபாவகத்தில் புதன் பகவானுடைய சஞ்சாரம், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவான், பாகியஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. விரயத்தில் ராசிக்கு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். தை மாதத்தினுடைய முதல் நாள், தை பிறந்தால் வழி பிறக்கும், உத்தராயண காலம் தொடங்கிவிட்டது. இது நாள் வரையில் மார்கழி கடைசி வரையில் நடந்தது இந்த 6 மாத காலம் தட்சிணாயனம். இந்த தை முதல் வரக்கூடிய ஆடி வரையில் இருப்பது உத்தராயண புண்ணிய காலம். ஆக இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், தான தர்மங்கள் என்ன என்பதை முழுமையாக இதில் செய்யும் பொழுது உங்களுக்கு சிறப்புற பலன்கள் வந்து சேரும். சந்திர பகவான் அதிபதி விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எதை செய்தாலும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போலத்தான் இருக்கும். மனம் தளராதீர்கள். இந்த தை மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை நாளில்தான் தை மாதம் இந்த உத்தராயணம் காலமே பிறக்கிறது. ஆக புதிய நபர்களிடத்தில் விழிப்புணர்வாக இருங்கள். யாருக்காகவும் பணத்திற்காக ஏமாறாதீர்கள். பணத்தையும் யார் ஒருவரிடத்திலும் கொடுக்காதீர்கள். சில நேரம் மறைமுகமாக ஒரு சில நெருக்கடிகள் வரலாம். உத்தியோகத்தில் அழுத்தங்கள் இருக்கும். வேலைகள் செய்தாலும் கூட வேலை செய்யாதது போன்ற ஒரு உருவகம் தான் இருக்கும். ஆகவே கடகராசி என்பர்கள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். தெற்பெருமை எண்ணம் கூடாது. தம்பதியர்கள் இருவருமே உங்கள் துணைவருடைய குணத்தை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் நல்லது. வீண் பேச்சுக்களோ, வாக்குவாதங்களோ, உணர்ச்சி வசப்படுதலோ, கோபப்படுவதோ கூடாது. மனதை அமைதிப்படுத்துங்கள். நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வாருங்கள். நேர்மறை சக்திகளோடு நீங்கள் பயணிக்க விரும்புங்கள். பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவிப்பது, இயற்கை அன்னையோடு இயைந்து இருப்பது விசேஷமானது. சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவியுங்கள். இது நாள் வரையில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த உங்களுடைய தனஸ்தானாதிபதி இப்போது 7ஆம் வீட்டிற்கு மகரத்திற்கு வந்திருக்கிறார். இந்த தை மாதம் முழுவதுமே மகரத்தில் தான் சஞ்சாரம் செய்வார். ஆகவே சூரிய பகவானுடைய வழிபாடு மிக சிறப்பை தரும். விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் வேளாண்மைக்கு நன்றி தெரிவியுங்கள். இயற்கை அன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வது மிக விசேஷம். பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு வாழ்வில் எந்த பிரச்சனைகளோ சிக்கல்களோ இருக்காது. கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக திகழக்கூடியவர் சூரிய பகவானே. அவரே உங்களுடைய களத்திர ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திட வழிபாடுதலை செய்யுங்கள். பக்தியோடு இருங்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேளுங்கள். நேர்மறையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அகலும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன உளவியல் சார்ந்த விஷயங்கள் சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும். மனதில் எந்த விதமான கஷ்டங்களையும் சுமக்காதீர்கள். தன்னம்பிக்கையாக இருங்கள். சூரிய பகவானை வழிபடுவது நல்லது. பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள்.
நிச்சயம் நல்லது நடக்கும். விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். பொறுத்தார் புவியாழ்வார் என்பது போல எதையும் பொறுமையாக அணுகுங்கள். அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. மாற்றமான நாள். பக்தி இருக்கும். சுய விஷயங்களை வெளியிடங்களில் பகிராதீர்கள். நல்லது என்று நினைப்பீர்கள், அது உங்களுக்கு மாறாக கூட அமையலாம். கவனம் தேவை. இந்த நாள் எல்லாம் நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் உங்களுக்கு சகல செல்வத்தையும் சௌபாகியத்தையும் எண்ணியது நடக்கவும் நன்மைகள் கிடைக்கவும் பிரார்த்திக்கிறோம். எதிர்காலம் ஒளிமயமானதாக அமையட்டும். ஒளி பிரகாசிக்கட்டும். செவ்வாய்க்கிழமை தை மாதம் 1ஆம் நாள் உத்தராயண காலம் ஆரம்பம். இந்த தை 1ஆம் தேதி முதல் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியானவர் ராசியினுடைய 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகளை அதிகமாக பெற முடியும். சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். இயற்கை அன்னைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி தெரிவியுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது விசேஷம். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. அரசாங்க வேலைகளில் இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிவகை கிடைக்கும். மந்தமாக நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்படையும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் சின்ன சின்ன வேலைகள் மட்டுமே முடிக்கக்கூடிய தருணத்தில் தாமதமாக கூட நடக்கும். ஆக எதிலும் மன தளர்ச்சி அடையாதீர்கள். உத்வேகத்தோடு உழைக்க முடியும், முன்னேற முடியும் என்கிற வைராகியத்தோடு செயல்பட வேண்டிய நாள். புதிய விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். சமூகத்தினுடைய போக்கு உங்களுக்கு மன நிறைவை தரும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய பிரமுகர்களோடு சந்திப்பு நிகழும். அரசியலில் இருப்பவர்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுவார்த்தைகள், முக்கியஸ்தர்களுடைய சந்திப்பு ஓரளவிற்கு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழலாம். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டங்கள் பெற சரஸ்வதி அம்பிகையை வழிபட வேண்டும். ருணரோக சத்ருஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அது ஜெயத்திற்குண்டான ஸ்தானமும் கூட. வேலைகளில் விழிப்புணர்வாக இருங்கள். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் பிறக்கும். நல்லதே நடக்கும் என்கிற எண்ணத்தோடு காணப்படுங்கள். உணவு சார்ந்த வேலைகளை கவனிப்பவர்களுக்கு ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய தொழிலுக்கும் உங்களுடைய ஜீவனத்திற்கு உதவிகரமாக அமையும். தலைமை அதிகாரிகளிடத்தில் உத்தியோகத்தில் தலை வணங்கி செய்வது நல்லது. எதிர்வாதம், வீண் விவாதம் கூடாது. வாழ்க்கை துணைவருடைய ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பாவகம் சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான். ஆகவே குலதெய்வ வழிபாடு நல்லது. குழந்தைகளுடைய படிப்பு நல்ல விதமாக நடக்கும். மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மன திருப்தி, ஆத்ம சந்தோஷத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறந்தது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். காரியங்கள் கைகூடும். பழைய விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். இழுபறிகள் அகலம். தோல்விகள் நீங்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும்.
பொருளாதாரத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவ ஆலயங்களுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் தானம் செய்வது விசேஷமானது. பசுக்களுக்கு கரும்பு கொடுக்கலாம். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள், ஆடை தானம், அன்னதானம் செய்வது விசேஷம். விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய நாள். ஆதாயம் இறக்கம், நன்மைகள் பெறுவீர்கள், மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் மேன்மை நிறைந்த, வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று எதிர்காலம் ஒளிமயமானதாக அமைந்திட இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு சித்திக்க இந்த தைப்பொங்கல் திருநாளில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை கிரக அமைப்பை வைத்து பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள், உத்தராயண காலம். அயனங்கள் மாறும். ஆக சூரிய பகவான் இதுநாள் வரையில் 4ஆம் வீட்டில் இருந்த சூரிய பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆக கன்னிராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள் கைகூடி வரும் என்பதை விரிவாக விளக்கமாக நீங்கள் அறியலாம். ராசியிலேயே கேத்து பகவானும், சுகஸ்தானத்தில் புதன் பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், ருணரோக சத்ருபாவகம் ஜெயத்திற்குண்டான ஸ்தானத்தில் சனிஸ்வர பகவான் சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், 9ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் சந்திர பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாள். வீட்டில் இருப்பவர்களுடைய பெருமளவு ஆதரவு உங்களுக்கு உண்டு. எதை செய்தாலும் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, உற்சாகமாக செய்து காட்டுவீர்கள். கடினமான வேலைகளை கூட சாமர்த்தியமாக முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வருங்காலம் தொடர்பான முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நிரந்தரமான பணி ஆணை கிடைக்கும். அதாவது பெர்மனன்ட் ஜாப் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதுவரையில் டெம்பரவரியாக வேலை செய்தவர்களுக்கு கூட நிரந்தரமான ஒரு பதவி உயர்வு, கௌரவ பதவிகள், அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் திருப்தியை தரும். விலகி போனவர்கள் கூட மீண்டும் வருவார்கள். தடையாக இருந்தவர்கள் விலகி போகக்கூடிய சூழலும் ஏற்படும். வீட்டில் ஆபரண சேர்க்கை என்பது அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அதிலும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எந்தவிதமான விவகாரங்கள் இல்லாமல், வழக்குகள் இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் நிச்சயம் கைக்கு வரும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். வருமானத்தை மேம்படும்படியாக செய்து கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் இருக்கும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்டம் என்று கூட சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் பூரிப்பு, சந்தோஷம் உண்டு, நிம்மதி இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். க்ஷேமத்தோடு லாபத்தோடு இருப்பீர்கள். எதிர்பார்த்த வேலைகளை மிக சரியாக திட்டமிட்டு செய்து காட்டுவீர்கள். இறைவனுடைய அனுகிரகத்தை பரிபூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும், சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை, பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தை மாதம் 1ஆம் நாள் உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பிரவேசித்திருக்கிறார் மகர ராசியில். ஆக இந்த நாள் சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். மகிழ்ச்சியான நாளாகும். குடும்பத்தில் ஒற்றுமை, சேமங்கள், லாபங்கள் நிறைந்திருக்கும். முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். சுறுசுறுப்பு அதிகரிக்கும். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். தெளிவுகள் பிறக்கும். நல்ல நிலைக்கு வருவீர்கள். தடையாக இருந்தவர்கள் விலகி போகலாம். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல முடிவுகள் கிடைக்கும். தன வரவுகள் நிறைந்த நாள். சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் நிம்மதி பிறக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக இந்த புத்தாண்டு மற்றும் தொடக்கத்தில் வரக்கூடிய இந்த தைப்பொங்கல் திருநாளும் வரக்கூடிய ஆண்டு முழுவதும் உங்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கட்டும். வீட்டில் செல்வ மழை பொழிய வேண்டும். எண்ணிய வேலைகள் நடக்க வேண்டும். சுப காரியங்கள் சித்திக்கட்டும். கைமேல் பலன் பெறுவீர்கள் என பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை அறியலாம். ஓம் துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகா லக்ஷ்மியே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள் உத்தராயணம் ஆரம்பம். இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய இந்த பொங்கலானது மிக விசேஷமானது. இது நாள் வரையில் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் சுகஸ்தானமான மகரத்திற்கு பிரவேசிக்கிறார். இயற்கை அன்னையையும் பஞ்சபூதங்களையும் வேளாண்மை விவசாயத்தையும் விவசாயிகளையும் வணங்கி நன்றி தெரிவிக்க வேண்டிய நாள். சூரிய வழிபாடு மிக முக்கியமான ஒன்று. நவ கிரகங்களிலேயே ராஜ கிரகமாக அமைவது சூரிய பகவானே. ஆக துலாம் ராசி அன்பர்கள் சூரிய பகவானை வழிபடுங்கள். நிச்சயம் இந்த மாதம் முழுவதும் பல சிறப்பான அமைப்பு உண்டு. 4 பெருமக்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வஸ்திரங்கள் சாற்றி தூபதீப ஆராதனை செய்தால் அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும். தீமைகள் அகலும். பாவங்கள் விலகும். பாவ உடல் பரிசுத்தமாகும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாம். வருமானத்தில் நீங்கள் எண்ணியபடியாக வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். எப்பேற்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்கிற எண்ணங்கள் வேட்கை அதிகம் உண்டு. உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விவகாரங்களிலும் உங்களுடைய எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் மிக கவனமாக சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தல் வேண்டும். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் சிந்தனைகள் மேம்படும். அலுவலக வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். அதிலும் அரசாங்க வேலை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய வேலை நிரந்தர பணியாகவே அமையும். தற்காலிகமாக செய்தவர்களுக்கு கூட பெர்மனன்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையும். ஆனால் எதை செய்தாலும் நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும். சந்திர பகவானை வணங்குங்கள். அவரே உங்களுக்கு மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதியும் கூட. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் எதிலும் கர்வமே இல்லாதபடி உங்களுடைய செயல்கள் இருக்கட்டும். எல்லாரையும் மதித்து நடந்து கொள்வது, பெரியவர்களிடத்தில் ஆசி பெறுவது இந்த நாள் விசேஷம். முருகப்பெருமானை வழிபடுங்கள். எல்லா நலனும் வளத்தையும் நீங்கள் பெறக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே நல்ல புரிதலும் நல்ல அந்யுன்யமும் இருக்கும். குழந்தைகளால் மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாவீர்கள். பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே வருவீர்கள். பண நெருக்கடிகள் தீரும். வேலை வாய்ப்புகளுக்கு படி உங்களுக்கு வரவேண்டிய பணம் நிச்சயம் கிடைக்கும். எந்த விதமான இடர்களோ துன்பங்களோ நேராது. உங்களுக்கு மீண்டும் நல் வாய்ப்பு அமைய போகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான சுபகிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய்க்கிழமை தினத்தில்தான் தை மாதமும் பிறக்கிறது. சித்திரை
நட்சத்திரக்காரர்களை சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தால் போதும். சில நேரம் வேலையில் அலைச்சல்கள் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுடைய குணங்களை புரிந்து கொள்வது நல்லது. கொள்முதல் சார்ந்த விஷயங்களில் தெளிவாக சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். மேன்மைகள் நிறைவாக இருக்கும். லாபத்தை நோக்கி உங்களுடைய செயல்கள் அமையும். ஏற்றம் பிறக்கும் நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. சிவபெருமானையும் வழிபடுவது விசேஷமான ஒன்று. செவ்வாய்க்கிழமை தினம் என்பதால் தாயாரையும் ஸ்ரீமன் நாராயணரையும் வழிபடுங்கள். அதே போல திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த நாள். ஆர்வம் ஏற்படும். விவேகமாக இருக்க வேண்டும். நல்லதை மட்டுமே சிந்தித்து செய்யுங்கள். தற்பெருமை குணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கலாம். இந்த நாள் எப்படி இருக்கும்? ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள் உங்களுடைய ராசி அதிபதியை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். ஆக முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக உகந்தது. விருச்சிக ராசி அன்பர்கள் எதை செய்தாலும் மிக நாசுக்காக செய்வீர்கள். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். குடும்ப விசேஷங்கள் தொடர்பான பேச்சுக்களை தொடங்குவீர்கள். வருமானத்திற்குண்டான வழிவகை நிச்சயம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே அமைகிறது. புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை அலங்கரிப்பது, புதிய வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்குவது என பல விஷயங்களில் உங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு விசா மற்றும் பாஸ்போர்ட் தொடர்பாக இருக்கக்கூடிய ஆவண பிரச்சனைகள் தீரும். குடியுரிமைகளை பெறுவீர்கள். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சில சட்ட திட்டங்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான நாட்டம் உண்டு. விளையாட்டு, கேளிக்கை சார்ந்த, அது மட்டுமல்ல மற்ற பந்தயங்கள், சவால்களை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய திறன் உங்களிடம் வெளிப்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்லதொரு அந்யோன்யம் இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதால் மனம் சார்ந்த பிரச்சனைகள், கிளேசங்கள் அகலும். வீட்டில் நிம்மதி இருக்கும். நிம்மதியாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். தைப்பொங்கல் திருநாள். இந்த திருநாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். குபேர சம்பத்தை பெறுவீர்கள். அக்கம் பக்கம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாகவும் உதவிகரமாக இருப்பார்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்திற்கு வருவீர்கள். நல்ல ஆற்றல் அதிகரிக்கும். தைரியம் பிறக்கும். சூரிய பகவான் இதுநாள் வரையில் 2ஆம் வீட்டில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அவர் இப்போது 3ஆம் வீடான இளைய சகோதர பாவகமான மகர ராசியில் இந்த தை மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார். ஆக நால்வர் பெருமக்களை வணங்குவது, பார்வதி பரமேஸ்வரரை வணங்குவது, இயற்கை அன்னையை வணங்குவது விசேஷம். சூரிய பகவானுக்கு பிரத்யேக அபிஷேக ஆராதனைகள் செய்தால் மிக மிக நல்லது. மனதில் நிம்மதி இருக்கும். சுகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். தீராத சில பிரச்சனைகள் தீரும். வழக்கில் இருந்து நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி வெற்றி மேல் வெற்றி நிறைந்த நாள். மனநலமும் உடல் நலமும் சீராக அமையும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தன்னம்பிக்கை மேம்படும். தைரியமாக இருப்பீர்கள். எல்லா வேலைகளையும் முன்னெடுத்து செல்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகம் பிறக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகரமான நாள். எல்லாமே நல்லதாக அமையும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருள் வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. தடைகள் விலகும். தாமதங்கள் அகலம். சுகம் நிறைந்த நாளாக்கம். மேற்கல்வி காக்க முயற்சி செய்பவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களை இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். தித்திக்கும் பொங்கல் சிறக்கட்டும். ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். வாழ்வில் உயர்வதற்கான வழி கிடைக்கட்டும். இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக அமையட்டும். செல்வ மழை பொழிவாளாம் தை திருமகள் அன்னை மகாலட்சுமி. ஓம் ஸ்ரீ. தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ. குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ. தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ. தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள். சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் வீடான மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதாவது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பார். அதே போல 3ஆம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்ர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சதுர்பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 7ஆம் வீட்டில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. அதே போல 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் கேத்து பகவான். எதை செய்தாலும் ஒரு சில வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். அலட்சியம் கூடாது. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்று விட்டுவிடாதீர்கள். அதிலும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு அனுசரித்துதான் போக வேண்டும். நீங்கள் நிர்வாகியாக இருக்கலாம் அல்லது தலைமைத்துவ அதிகாரியாக இருந்தாலும் இந்த நாள் உங்களுடைய செயல்களை குறைத்து கொள்ளுங்கள். அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. யாரையும் வம்பில் இழுத்து பேச வேண்டாம். பிடிக்காத விஷயங்களை நிவர்த்தி செய்யுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் என்பதால் பணம் சார்ந்த செயல்பாடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள். யாரிடத்திலும் ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டாம். கையெழுத்து போடாதீர்கள். ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்திலும் சரி, மற்ற விஷயங்களிலும் சரி, வீட்டில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், அவர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன வகையில் சில தொந்தரவுகள் ஏற்பட்டு நீங்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியம். வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு மனதில் நிம்மதியை கொடுக்கும். உடன் பிறந்தவர்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், உறவுகளாகட்டும், தந்தை வழி தாய் வழி உறவுகளிடத்தில் கனிவாக கவனமாக பேசுவது அவசியம். தேவையற்ற விஷயங்களுக்கு தலையிடாதீர்கள். பயனற்ற செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரம் தொந்தரவை ஏற்படுத்தலாம். மனதில் நிம்மதி குறையலாம். எவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் அதனை திறம்பட செய்ய முடியாமல் கூட உங்களுக்கு போகும். ஆராய்ச்சி பணிகளில் நுணுக்கமான சில விஷயங்களை அறிவீர்கள். நிதான போக்கு என்பது அவசியம். உடல்நலம் சார்ந்த விஷயங்களிலும் உள்ளம் சார்ந்த விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். யாரையும் எதிர்கொண்டு பேசாமல் இருப்பது நல்லது. ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். மாணவ மாணவிகள் புரிதலோடு இருக்க வேண்டும். படிப்பின் மீதான எண்ணத்தை, ஆர்வத்தை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். வரவு நல் வரவாகும். கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் என்பதால் மிக மிக பொறுமையும் நிதானத்தோடு பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ளுங்கள்.
உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பது நல்லது. பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆதரவான நாளாகும். எல்லாவிதமான விஷயங்களையும் மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, நுணுக்கங்களை அறிவீர்கள். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சில முக்கியமான விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படுவதால் ஓரளவிற்காவது நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த பொங்கல் திருநாளில் சிவபெருமானுக்கும் சூரிய பகவானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக்க பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். தித்திக்கும் தைப்பொங்கல் உங்கள் வாழ்வில் ஒளிரட்டும். ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் நிலவட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள் உத்தராயண காலம் தொடக்கம். சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானத்தில் களத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த தை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வார். கும்பராசி அன்பர்களே, கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை கிரகங்களினுடைய நகர்வுகளை வைத்து நீங்கள் அறியலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் சுக்கிர பகவானும் 2ஆம் வீடான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் ராகு பகவான், 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 5ஆம் வீட்டில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபத்தில் புதன் பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, தலைமை பொறுப்புகள் சார்ந்த விஷயங்களில் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சில நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு பல திருப்தியை தரும். இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும். அற்புதங்கள் நிகழும். பண வரவிற்குண்டான அமைப்புகள் இருக்கிறது. திடீர் வரவு நல் வரவாகும். பணம் சார்ந்த வகையில் உங்களுக்கு திருப்தி ஏற்படும். மனதில் தெளிவு பிறக்கும். நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. புதிய பொறுப்புகள் சாதகமாகவே அமையும். வாழ்க்கை துணைவருடைய குணநலன்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்குவீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த தைப்பொங்கல் திருநாள் உங்களுக்கு வாழ்வில் எல்லா நலனையும் மகிழ்ச்சியையும் தரும். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பரிபூரணமாக கிடைக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும். சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தில் பேர் புகழ் கிடைக்கும். புகழ் நிறைந்தவர்களாக வலம் வருவீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். தலைமை பொறுப்புகளை ஏற்று நடப்பீர்கள். ஒத்துழைப்புகள் உண்டாகும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவுகள் உண்டாகும். மனதில் தெளிவுகள் பிறக்கும். நன்மைகள் பெறுவீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற
பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீட்டில் அன்பு பொங்க, மகிழ்ச்சி பொங்க, குடும்பத்தில் சௌபாகியங்கள் நிலைத்து இருக்க, செல்வ வளம் பெருக, ஆரோக்கியம் நீடித்த புகழோடு வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ராசியிலேயே சூரிய பகவானுடைய சஞ்சாரம். மகர சங்கராந்தி என்று பெயர். மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலம். சாஸ்தா ஸ்ரீ சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய ஆலயங்களில் மகர ஜோதி விளக்கு என்பது பிரசித்தமானது. இந்த நாள் ஜோதி தரிசனம் செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும், சேமங்கள் லாபங்கள் பெருகும். இதுநாள் வரையில் விரயத்தில் இருந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆக சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்துங்கள். பஞ்சபூதங்களை வணங்குங்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்தை வணங்குபவர்களுக்கு பஞ்சபூதங்கள் உங்களுக்கு சார்பாக சாதகமாக இருக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி தெரிவியுங்கள். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? புதிய பொறுப்புகள் ஏற்கக்கூடிய நிலை ஏற்படலாம். அரசாங்க வேலையில், உத்தியோகத்தில் உங்களுக்கு தனி சிறப்பு உண்டு, தனி மரியாதை உண்டு. கௌரவமாக இருப்பீர்கள். பாராட்டுகள் வந்து குவிந்த வண்ணமே இருக்கும். கௌரவமாக இருந்து எல்லோரிடத்திலும் நன்மதிப்பை பெறக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. அலுவலக வேலைகளாகட்டும், நிர்வாகத்துறையில் இருப்பவர்களாகட்டும், அரசு சம்பந்தமான காரியாலயங்களில் பணிபுரிபவர்களுக்கும் இவை பொருந்தும். உங்களுடைய குணங்கள் பலருக்கும் ஆதரவாகவே அமையும். நல்ல குணத்தை பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் இருக்கும். நல்ல பேர் புகழ் பெறக்கூடிய அற்புதமான நாள். வெளியூர்களில் வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு பிறக்கும். குடும்பத்தில் நல்ல நிலைகள் உண்டு. வருமானம் பிறக்கும். தேவைக்கேற்றாற்போல் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தலை தூக்கக்கூடிய அற்புதமான நாள். வீட்டில் இருப்பவர்களால் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள், கிளேசங்கள் அகலும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வாழ்க்கை துணைவருடைய வழியில் ஆதாயம் ஏற்படும். உடல்நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். வழக்கில் இருந்து வெளிவருவதற்கான சூழல்கள் உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்து இழுபறிகள் அகலும். ராசியினுடைய 5ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். அவர் 3ஆம் வீட்டு அதிபதி. 3க்கும் விரயத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 5இல். பிள்ளைகளுடைய செயல்களுக்காக, அவர்களுடைய நல் வளர்ச்சிக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அவற்றை சுப விரயங்களாக செய்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே, சூரிய பகவானை வணங்கிட கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சிவபெருமானை வழிபடுங்கள். 4 பெருமக்களுக்கு புது வஸ்திரங்கள் சாற்றி அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் நிச்சயம் பேரருளை பெறுவீர்கள். நல் ஆதரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். க்ஷேமங்கள், லாபங்கள் இணைந்தே இருக்கும். எதை செய்தாலும் நல்ல நிலையில் வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். வேறுபாடுகள் நீங்கும். கருத்து ஒற்றுமை உண்டாக்கும். வீட்டில் இருப்பவர்களிடத்தில் ஆதரவு கிடைக்கும். பெருமளவு நன்மைகளை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம்
1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாள். தாமதங்கள் விலகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். குழந்தைகளால் ஆதரவு உண்டு. தாமதங்கள் விலகும் நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாய்க்கிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. மீனராசி அன்பர்களே, இனிய தைப்பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். எடுத்த காரியங்கள் நிறைவேற, எண்ணியது நடக்க, ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்க, ஒளிமயமான எதிர்காலம் அமைந்திட, செல்வ செழிப்பு உண்டாக்க, ஐஸ்வர்யம் பெருக்க, வாழ்க பல்லாண்டு என நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறியலாம். செவ்வாய்க்கிழமை தினம் தை மாதம் 1ஆம் நாள், உத்தராயண காலம் ஆரம்பம். இது நாள் வரையில் 10ஆம் இடத்தில் இருந்த சூரிய பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். மீன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைகள் முகாந்திரமாக நல்ல செய்திகள் வரும். பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். தெய்வீக அனுகூலம் உண்டு. தெய்வ அனுகிரகத்தினால் நீங்கள் பெரும் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். செல்வ செழிப்பு உண்டாக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்திக்கும். அஷ்டலட்சுமிகளுடைய ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக இந்த நாள் கிடைக்கக்கூடும். வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்களை எடுத்து செய்வீர்கள். புரிதல் என்பது அதிகரிக்கும். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் மன நிம்மதி இருக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். தொழில் வியாபார அபிவிருத்தி ஏற்படும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடும். பூர்வீக சொத்துக்களினால் ஏற்பட்ட சங்கடங்கள் அகலும். நல்லதொரு லாபம் கிடைக்கும். நீண்ட நாளாக நீங்கள் நிறைவேற வேண்டிய சில ஆசைகள் நிறைவேறும். அதிகமான லாபங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய மிக அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் பெறுவீர்கள். ஆத்ம காரகனான சூரிய பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் வருவதற்கான, திடீர் அதிர்ஷ்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் விளையும். முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். இறைவனுடைய ஆசையை பரிபூரணமாக பெறுவீர்கள். புரிதல்கள் இருக்கும். நுணுக்கங்களை அறிந்து வியாபாரம் செய்வீர்கள். லாபங்கள் நல்ல விதமாக வரும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள். வழிபாடு நல்லது. ஆசைகள் நிறைவேறும். விரும்பியது நடக்கும். நன்மைகள் நிறைந்த நாள். சொத்துக்களினால் எதிர்பார்த்தபடி லாபங்கள் வரும். பூர்வீகத்தில் வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். வீடு மனை வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.